ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சேவிங்ஸ் பிளான் 2023. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கரூர் வைஸ்யா பேங்க்கில் வாங்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 333 நாளைக்கு ஒரு எஃப்டி திட்டத்தை வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கரூர் வைஸ்யா பேங்க்கில் வாங்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஸ்கீமை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பேங்க்கை பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கரூர் வைஸ்யா பேங்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு, அதாவது தனியார் வங்கி. இந்த வங்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1916ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இதனோட ஹெட் ஆஃபீஸு கரூர் டிஸ்ட்ரிக்டில், அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் மேக்ஸிமம் ஒரு 800 பிரான்ச்சஸ்க்கு மேலே நம்ம இந்த கரூர் வைஸ்யா பேங்க்கு செயல்பட்டுருக்கு. இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னாக்க செப்டம்பர் 1, 2023 தான் இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. இதனோட மினிமம் டெபாசிட் அப்படின்னு பார்த்தாக்க வெறும் 1000 ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணி இந்த 333 நாளுக்கான ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீமை நம்ம தொடங்க முடியும். மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 2 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதனோட டென்யூர் அப்படின்னு பார்த்தாக்க 333 நாட்கள். டிடிஎஸ், அதாவது டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகபிள் ஆகும். அடுத்தது இன்சூரன்ஸ்னு பார்க்கும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்லேருந்து நமக்கு 5 லட்ச ரூபா கவர் ஆகக்கூடிய இன்சூரன்ஸ் திட்டத்தை வழங்கிட்டு இருக்காங்க. அந்த 334 நாட்களுக்கு நம்ம எஃப்டி திட்டத்தை தொடங்குறோம் அப்படின்னாக்க ஒரு ஜென்ரல் சிட்டிசனுக்கு 7.40 அளவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டு இருக்காங்க. சீனியர் சிட்டிசன் அப்படின்னு பார்க்கும்போது 7.80 அளவுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்குறாங்க. அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது ஜென்ரல் சிட்டிசன் 1 லட்ச ரூபா நம்ம இந்த ஸ்கீம் மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்க இந்த 333 நாட்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க 7.40 அளவுக்கு இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டு இருக்காங்க. அதாவது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 1 லட்ச ரூபாய்க்கு 613 ரூபா நமக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். அதே போல் குவார்ட்டர்லி பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க 3 மாதத்துக்கு ஒரு டைம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 1850 ரூபா நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைச்சிருக்கும். அதாவது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் பேஸ் பண்ணி நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு 1,06,922 ரூபா நமக்கு மொத்தமாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 1 லேக் ப்ளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6,922 ரூபா நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். சீனியர் சிட்டிசன் 1 லட்ச ரூபாய் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்க 333 நாட்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7.80 அளவுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அதாவது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 646 ரூபா நமக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். அதாவது குவார்ட்டர்லி பேஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்க 1950 ரூபா நமக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைம் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். குமுலேட்டிவ் பேஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய 1 லட்சத்துக்கு மொத்தமாக மெச்சூரிட்டி அமௌண்ட்னு பார்க்கும்போது 1,07,306 ரூபாய் கிடைக்கும். அதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய 1 லட்சம் ப்ளஸ் அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7,306 ரூபா. டோட்டலாக நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 1,07,306 ரூபாய் நமக்கு டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி பல பயனுள்ள பேங்க் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.